செய்ய போகிறோம்னா பட்டர் முறுக்கு தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். அது கூட 50 பொட்டுக்கடலை தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் கடலை மாவு, இதையும் இது கூட சேர்த்து அப்படியே சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே சலிச்சு எடுத்துக்குவோம். எல்லா மாவும் சலிச்சு எடுத்துட்டேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். கொஞ்சம் உப்பு பாருங்கள், கொஞ்சமாக ஓமம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் எள்ளு. ஓமத்தை அப்படி நல்லா நசுக்கிட்டு இப்படி போட்டுக்கலாம். ஜீரகத்தையும் அதே மாதிரி போட்டுக்குவோம். எள்ளு ஒரு 2 ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டரையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் பட்டர்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிட்டேன். மாவு இந்த அளவுக்கு சாப்பிட்டா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி அச்சு எடுத்துக்குவோம். அச்சு உள்ள நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் காஞ்சி எடுத்தான்னு பார்க்கலாம். காஞ்சிடுச்சு. அந்த மாவை எடுத்து அப்படியே புளிஞ்சு விட்டுருவோம். திருக்கலனா கொஞ்ச நேரம் ஆகட்டும். மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். முறுக்கு வெந்துடுச்சு, எடுத்துருவோம். இப்படி வச்சுட்டு மீதி இருக்கிற மாவையும் புழிஞ்சிடலாம். பாருங்க, சூப்பராக பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறு மொறுன்னு. இதே மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.